Happy morning, children. Hope all are fine. This week we move on to our civics lesson. In that, we are going to see the lesson Women Empowerment. Empowerment means acting on their own authority. That is அதிகாரம் அளித்தல், அதிகாரம் கொடுத்தல். ஸோ இங்கே விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறாங்க? பெண்களினுடைய பெண்களுக்குரிய அதிகாரம், பெண்களுக்குரிய சமத்துவம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்னா இட் எக்யூப்பிங் அண்ட் அலோவிங் டு மேக் லைஃப் டிட்டர்மைன் டெசிஷன். ஸோ அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிற வேர்டுக்கு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க இன் ஆல் மேட்டர், ஆல் டெசிஷன் மேட்டர்ஸில் அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்களுடைய ரோல் இருக்கணும். நம்ம தான் உமனுக்கு தான் எல்லா ரைட்ஸ் கொடுத்துருக்கோமே, எல்லா பவர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. பட் டெசிஷன் பவர், டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எப்போ நம்ம விமனுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் த ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் அ நேஷன், அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஆர் சொசைட்டியில் இருக்கலாம், ஆர் கண்ட்ரியில் இருக்கலாம். ஸோ அப்போ தான் த ஃபுல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்கிறோம் விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது. ஸோ அப்போது வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அந்த விமன் எம்பவர்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது, ஆர் லிட்டில் பிட் லோவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மெனி ரீசன்ஸ். அதுக்கு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி சொல்கிறோம், ஆர் சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்கிறோம். விமனுக்கு வந்து ஜென்ரலாக தே ஆர் வீக்கர் செக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் அப்படி கிடையாது. ஃபெமினிசம் இஸ் நாட் மேக்கிங் விமன் ஸ்ட்ராங்கர். Women are already strong. It is about changing the way the world perceives the strength. அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஃபெமினிசம், பெண்ணியம், பெண் உரிமை, இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ராங் தான். அந்த ஸ்ட்ராங்கு தான் வேர்ல்டுடைய பெர்சீவ் அப்படின்னா அவங்களுடைய பார்வை. ஸோ அது மாறணும். ஸோ விமன் ஆர் ஈக்குவல் டு மென் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட், அந்த தாட் வரணும். தட் இஸ் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ பேசிக்காக அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷன். எஜுகேஷன் ஒன்லி சேஞ்ச் தட் சிச்சுவேஷன். இஃப் யூ எஜுகேட் எ மேன், யூ ஆர் எஜுகேட்டிங் எ மேன் மட்டும்தான். பட் இஃப் யூ ஆர் எஜுகேட்டிங் எ விமன், யூ ஆர் எஜுகேட்டிங் எ ஜெனரேஷன். ஏன்னா ஒரு எஜுகேட்டட் மதர் கிரியேட்ஸ் எஜுகேட்டட் சொசைட்டி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? இட்ஸ் மோர் கேராக, அஃபெக்ஷனேட்டாக, இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக, நாலெட்ஜபிளாக இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் ஒரு பாரதிதாசன் பாடல் கூட படிச்சிருப்பீங்க, பெண் கல்வின்னு உங்களுக்கு பாடத்தில் வந்திருக்கலாம். ஸோ பெண் கல்வின்னா, பெண்ணுக்கு கல்வி இல்லைன்னா அது வந்து என்ன, கலர் நிலம்னு சொல்லுவார். அங்கே புல்லு தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டாங்க. அப்போது நல்ல எஜுகேஷன், நல்ல சொசைட்டி க்ரியேட் ஆகணும்னா we must give education to women. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறான்னு ஒரு கொட்டேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. டு கால் விமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் எ லிபல். இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன் அப்படிங்கிறார். நம்ம விமனை வந்து வீக்கர் செக்ஸ், அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப வலிமையற்றவர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறதே வந்து என்னவா, நம்ம விமனுக்கு செய்கிற ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு அநீதி அப்படிங்கிறார். ஸோ அப்போது அந்த தாட் வந்து நமக்கு மாறணும். ஸோ இது வந்து நான் காலங்காலமாக வந்து பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அவங்க வந்து இது செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நமக்கு சொல்லி சொல்லி அந்த மென்டாலிட்டியை த சொசைட்டி கிரியேட்டட் டுவர்ட்ஸ் உமன். கேர்ள்ஸ்னால் அப்படி இருக்கணும், அவங்களுக்கு இது இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே இப்போ ட்ரெடிஷனலாக வந்துட்டுருக்கு. ஸோ தட் தாட் ஷுட் பி சேஞ்ச். அந்த இது சேஞ்ச் ஆகணும். எப்போ வந்து டெசிஷன் மேக்கிங்கில் விமன் இன்வால்வ் ஆகிறாங்களோ, தென் ஒன்லி இன் தட் ஹவுஸ் ஆர் இன் த சொசைட்டி, இன் த நேஷன், ஆர் இன் எனி கம்பெனிஸ் ஆர் எனி திங் தட் ஷுட் பி டெவலப். அப்போ தான் தி ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன், ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் நியர்லி 50% வந்து விமன் தான், 50% மென் இருக்காங்க. அப்போது ஒரு 50% இதை வந்து நம்ம அப்படியே
கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்து ஒரு 50% மட்டும் நல்ல இதில் இருந்துன்னா அப்போ அவங்க வந்து என்ன ஆகுது, ஈக்குவல் டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போது அந்த ஆஸ்பெக்ட் சேஞ்ச் ஆகணும். அப்போ அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அந்த பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, த ஒன்லி எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் த எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தேனாலே ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் த எபிலிட்டி டு திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தாட்ஃபுல் டெசிஷன். அந்த எஜுகேஷன் தான் வந்து இட் சேஞ்ச் தி என்டையர் ப்ராசஸ், என்டையர் தாட், என்டையர் இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது எஜுகேஷன் தான். தட்ஸ் ஒய் விமன் எஜுகேஷனை பற்றி எவ்வளோ லீடர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாரதியார்லேருந்து ராஜா ராம்மோகன் ராய், பெரியார், அம்பேத்கர், காந்தி, இந்த மாதிரி எவ்வளோ லீடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இப்போ அதே மாதிரி விமன்லேயே எடுத்துக்கிட்டேன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி, ரமாபாய், இந்த மாதிரி நிறைய விமன் லீடர்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி விமன். அதில் பேசிக்காக அவங்களோட எஜுகேஷன் அதுக்காக ஃபைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் இஸ் நத்திங் பட் செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ மேஸ்குலின் அண்டு ஃபெமினைன்னு சொல்கிறது. ஸோ இவங்க ஆண்னா ஒரு இது மாதிரிலாம் இருக்கணும், விமன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் பாரு. அந்த டிஃப்ரென்ஸ், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எராடிகேட்டட். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், க்ரீட், ரிலீஜன். இது வந்து எல்லாருக்கும் இருக்குது, பட் எஸ்பெஷலி விமனுக்கும் போது அதையும் நம்ம எராடிகேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த காஸ்ட், க்ரீட், ரிலீஜன், எக்ஸெட்ரா, கலர், எனிதிங். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் சேஞ்ச் ஆகணும். ஸோ தென் ஒன்லி வி கெட் ஃபுல் டெவலப்மெண்ட், ஃபுல் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அந்த விமன்ஸ் எஜுகேஷன், education is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. ஸோ அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட். அந்த எஜுகேஷன் எப்படி இருக்கணும், டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கணும். More than 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த ரைட்ஸ் அது ஆக்சுவலாக. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன். ஸோ அதில் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேட்டிங் த கேர்ள் சைல்ட் ப்ரொடியூசஸ் மதர்ஸ் ஹூ ஆர் எஜுகேட்டட் அண்ட் ஹூ வில் இன் டர்ன் எஜுகேட் தேர் சில்ட்ரன், கேர் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொவைட் தேர் சில்ட்ரன் கேர் அண்ட் சப்போர்ட். ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு எஜுகேட்டிங் எ கேர்ளுங்கிறது வந்து என்ன, இட் எஜுகேட்டிங் எ ஜெனரேஷன், எஜுகேட்டிங் எ சொசைட்டி. அது அந்த ஒரு கேர்ளுக்கு கொடுக்குற எஜுகேஷன் வந்து எப்படி ஆகுது, இன்டர்ன் அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய சில்ட்ரன், அடுத்து அவங்களுடைய இது. ஸோ அப்படியே இந்த என்டையர் ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆகும். த கேர்ள் சைல்ட் நீட்ஸ் டு பி எஜுகேட்டட் டு அக்வயர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீடட் டு அட்வான்ஸ் ஆர் ஸ்டேட்டஸ் ஃபார் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் மெயின். ஸோ அந்த எஜுகேஷன் எது அவங்களுக்கு கொடுக்கணும், டு அக்வயர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீடட் டு அட்வான்ஸ் ஆர் ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும், ஸோ டு இன்ட்ராக்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அது யூஸ் ஆகணும் அந்த எஜுகேஷன். த சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ் டிபெண்ட் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் விமன் அக்ராஸ் த குளோப். இது யார் சொன்னதுன்னா ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் பாரக் ஒபாமாவோட ஸ்டேட்மெண்ட் இது. அவர் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் சொல்லும்போது இது மாதிரி சொல்லியிருக்கார். த ஃப்யூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தோஸ் ஹூ புல்லி உமன். யார் உமனை வந்து ஒரு கேலி கூத்தா ஒரு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இர்ரெஸ்பெக்ட் இது பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அப்போ அது என்ன ஆகாதான், ஃப்யூச்சர் நல்லா இருக்காது. த ஃப்யூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தோஸ் ஹூ புல்லி உமன். இட் மஸ்ட் பி ஷேப்ட் பை கேர்ள்ஸ் ஹூ கோ டு ஸ்கூல் and those who stand for a world where our daughters can live their dreams just like our sons. ஸோ எப்படி அந்த ஒரு வேர்ல்டு எப்போ வந்து பெட்டர் வேர்ல்டாக இருக்கும் எல்லாருக்கும் டு லிவ் அப்படின்னா, எப்போ வந்து அவங்களுடைய சன்ஸ், தட் இஸ் அங்கே வந்து மென் பாய்ஸை மீன் பண்ணுறாங்க, அவங்க ட்ரீம்ஸ் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்களோ, லைக் தட் த டாட்டர்ஸ் ஆல்சோ ஃபுல்ஃபில் தேர் ட்ரீம்ஸ். அந்த ஈக்குவாலிட்டி எப்போ க்ரியேட் ஆகுதோ தென் ஒன்லி த வேர்ல்டு பிகம் வெரி குட், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி குட் ஃபார் லிவிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாரக் ஒபாமா, மிஸ்டர் பாரக் ஒபாமா, ஃபார்மர் யூஎஸ் பிரசிடெண்ட். ஸோ அப்போது இந்த எஜுகேஷன் கொடுத்து இந்த ஃபுல் ஸ்கில் டெவலப்மெண்ட்
அண்ட் அவங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன வந்து ஒரு அன்மேட்ச்டாக இருக்குது, எது வந்து ஒரு தடையாக இருக்குது, எது டிஸ்அட்வான்டேஜாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக என்ன சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்ட் லிட்ரஸி, ஹியூமன் டிராஃபிக்கிங், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், thriving babies, later marriage, income potential, prospering GDP, poverty reduction. உனக்கு தெரியும் இன்க்ரீஸ்டு லிட்ரஸி ரேட்னா இன் ஜென்ரலாக பார்த்தேன்னா பார் வேர்ல்டுடைய இலிட்ரேட் ரேட்டில் 63% ஆர் ஃபீமேல். 63% வந்து கேர்ள்ஸ் வந்து எஜுகேஷன் இல்லை இருக்காங்க, அன்எஜுகேட்டடாக. இட் ஷுட் பி சேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் மீன்ஸ் என்ன, நம்ம கடத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆள் கடத்தல் அந்த மாதிரி டிராஃபிக்கிங். ஸோ அதை வந்து நான் அவங்கள ஃபோர்ஸாக ஒரு லேபருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது, அவங்கள கட்டாயமாக வேறு ஒன்று செய்ய வைக்கிறது. ஸோ இது எல்லாமே அதில் வரும் டிராஃபிக்கிங்கில். ஸோ இட் ஷுட் பி எராடிகேட்டட். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். விமனுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே இருக்கும்? பொலிட்டிக்கலி, நாட் ஓன்லி இந்த ஃபேமிலி, நாட் ஓன்லி இந்த சொசைட்டி, இந்த பொலிட்டிக்கல் லெவல்லையும் அவங்களுக்கு அந்த ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் எம்பவர்மெண்ட் இருக்கணும். thriving babies, where according to the United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. ஒரு எஜுகேட்டட் மதருடைய சைல்டு வந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 times பெட்டராக இருக்குது ஒரு அன்எஜுகேட்டட் மதருடைய சில்ட்ரனை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் லேட்டர் மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் ஏஜ் என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு. பிலோ 18 நிறைய கேர்ள்ஸுக்கு கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிறோம். 1 in every 3 girls married before reaching the age of 18, யுஎன்ஓட அக்கார்டிங் டு யுஎன்ஓ சர்வே. ஸோ இட் ஷுட் பி சேஞ்ச். இன்கம் பொட்டென்ஷியல், அவங்களுக்கு வந்து என்ன, ஏர்னிங் கேப்பபிலிட்டி, இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை வி ஷுட் டெவலப். அது டெவலப் ஆனாலே இன் 20 yearsல ஜென்ரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் poverty reduction, prospering GDP means gross domestic product. ஸோ இது வந்து என்னவாகணும்? ஆஃபர்ட் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கேர்ள்ஸ்க்கும் அது வரணும். 10% மோர் விமன் அட்டெண்ட் ஸ்கூல், ஜிடிபி இன்க்ரீஸ் பை 3%. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10% கேர்ள்ஸ் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆனாலே வேர்ல்டு ஜிடிபியில் 3% இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. தென் பாவர்ட்டி ஷுட் பி ரெடியூஸ்ட். If women gets education, if a girl get educated, automatically the society-ோட poverty level decrease ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஒன் மோர் இது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே இவங்க வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க. ஆஸ் எ ட்ரெடிஷன் பிரேக்கர், த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் த ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். இவங்க தான் முதல்ல கேர்ள்ஸுக்குன்னு ஸ்கூல் இது பண்ணவங்க, டீச்சராக இருந்தவங்க. வித் ஹர் ஹஸ்பண்ட், அவங்களோட சேர்ந்து ஜோதிராவ் புலே அவரும் சாவித்ரிபாய் அவங்களும் சேர்ந்து தான் முதல் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இயர் 1848. அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்குன்னே வெளியில் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் தென் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சில இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு உமன், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் இன் ஸ்பேஸ், ஃபஸ்ட்டு போலீஸ், ஃபஸ்ட்டு ஜட்ஜ், ஃபஸ்ட்டு விமன் சீஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். ஏன் வந்து விமன் லிட்ரஸி ரேட் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ரீசன்? ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆக்குபேஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் டொமஸ்டிக் கோர்ஸ், low enrollment of girls in schools, low retention rate and high dropout rate. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஃபீமேல் இவங்களுடைய ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ஏன் கம்மியாக இருக்குது விமனோட லிட்ரஸி ரேட்டுன்னா இதெல்லாம் தான் ரீசன். ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர்னால் ஆல்ரெடி சொன்னேன், மென் விமன்கிற அந்த ஜெண்டர், பையன் படித்தா போதும் பொண்ணு எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் அந்த மாதிரி இருக்கிற அந்த தாட். அதனால் ப்ளஸ் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக் ஒர்க்ஸ்க்கு நிறைய கேர்ள்ஸ் தான் இது பண்ணுவாங்க. வீட்டு வேலைக்கு அனுப்புறது, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறது, பாத்திரம் கழுவு அனுப்புறது, இந்த மாதிரி வேலைக்கெலாம் என்ன மெஜாரிட்டி கேர்ள்ஸ் தான் அனுப்பிச்சுடுவாங்க வீட்டில் இருக்க பொண்ணு வேலைக்கு. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்லி என்ன படிக்கிறதுக்கு போயிடும். அதே மாதிரி ட்ராப் அவுட், ரிட்டன் இதாக படிச்சுன்னே இருக்கும்போது பாதியில் நிறுத்திடுறது ஏதோ ஒரு ரீசனுக்காக. அவங்களால படிக்க வைக்க முடியாது, இல்லை வேலைக்கு
போக வேண்டிய இது இருக்கும். அது மாதிரி ஃபார் த ஸோ மெனி ரீசன்ஸ் என்ன ஆகிடும், பாதியிலே படிப்பு நிறுத்திடுறது. ஸோ இதெல்லாம் தான் லோ என்ரோல்மெண்ட். அதனால தான் ஸ்கூல்ஸில் கம்பேரிட்டிவ்லி பாய்ஸோடைய கேர்ள்ஸினுடைய என்ரோல்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நமக்கு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு ரேட்ஸ் மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்ஸ் இன் இந்தியா 51லேருந்து 2011 வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ ஃபீமேல்ஸோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ ரெடியூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரோல் ஆஃப் விமன் இன் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஆன் த ஹோல் த என்டையர் வேர்ல்டு என்டையர் அதோட நேஷனுடைய டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குன்னா த விமன் ஷுட் பி எம்பவர்டு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ தான் அந்த என்டையர் டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்கும். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். விமன் எம்பவர்மெண்ட்னால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இதாகும். நமக்கு எக்கானமியோட அந்த ஜெண்டர் கேப் வந்து ரெடியூஸ் ஆகும். வென் மோர் விமன் ஒர்க் எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும். Increasing women's and girls' education attainment contributes to women's economic empowerment and more inclusive economic growth develop ஆகும். It is estimated that companies with 3 or more women in senior management functions score higher in all dimensions of organizational performance. எந்த ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனிஸில் ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் ஒரு 3 or 4 விமன் இருந்திருந்தாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய என்டையர் டெவலப்மெண்ட் டைமென்ஷன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் இஸ் மோர் பெட்டர் தேன் அந்த இடத்துல ஒரு 3 or 4 மென் இருக்கிறதோட அப்படிங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து நமக்கு சொல்லுது. த நீட் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இட் இஸ் த நீட் டு டெவலப் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த தாட் வந்து நமக்கு இப்போவே இருக்கணும். த விமன் ஆர் equal to men in all aspects. ஸோ அந்த டெவலப்மெண்ட் அந்த எம்பவர்மெண்ட் அந்த ரைட்ஸ் நமக்கு வரணும். அதை நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ்.